சிவனே அழிக்கும் சிவனே அழிக்கும் மித தெரிவானா ஞான முரளே மித தெரிவானா ஞான முரளே சிவனே அழிக்கும் மித தெரிவானா ஞான முரளே பொள்ளத்தை நோக்கும் வெள்ளத்தை போல் பாபாவிடம் நாம் சென்றிடுவோம். பொள்ளத்தை நோக்கும் வெள்ளத்தை போல் பாபாவிடம் நாம் சென்றிடுவோம். முள்ளான மங்கை மலராக்கியானே முள்ளான மங்கை மலராக்கியானே மூவதும் அற்படி செய்வோம். சிவனே அழிக்கும் சிவனே அழிக்கும் மித தெரிவானா ஞான முரளே மித தெரிவானா ஞான முரளே. ஓம் சாந்தி. முரளி டேட் 29/7/2026. காலை முரளி பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, உங்கள் சுய தர்மத்தில் நிலையாக இருந்து அன்பாக ஒருவர் பிறருக்கு ஓம் சாந்தி சொல்லுங்கள். இதுவும் ஒருவர் பிறருக்கு மதிப்பு கொடுப்பது ஆகும். கேள்வி: பக்தியிலும் பகவானுக்கு போகு வைக்கின்றார்கள். இங்கே குழந்தைகள் நீங்களும் வைக்கின்றீர்கள். இந்த பழக்கம் இருப்பது ஏன்? பதில்: ஏனென்றால் இதுவும் அவருக்கு மதிப்பு கொடுப்பது. சிவபாபா நிராகாரர், அபோக்தா என்பது உங்களுக்கு தெரியும். அவர் உண்பதில்லை எனினும் வாசனை போகிறது. தந்தை அனைவருக்கும் சத்கதி கொடுக்கும் வள்ளல், பதீத்த பாவனர். அதனால் நிச்சயம் அவருக்கு உணவும், அதாவது போகும் படைக்க வேண்டும். பாடல்: நமது தீர்த்தம் தனிப்பட்டது. ஓம் சாந்தி. குழந்தைகளின் உள்ளத்திலும் ஓம் சாந்தி தோன்றுகின்றது. அப்படி ஒருவருக்கு நமஸ்தே சொல்லும்போது அவரும் ரிட்டனில் நமஸ்தே என்று சொல்லுவார். இங்கே தந்தை ஓம் சாந்தி என்று சொல்லுகின்றார். அப்போது எல்லா குழந்தைகளுக்கும் இவரது ஆத்மா உட்பட எல்லோருடைய உள்ளத்திலிருந்தும் ஓம் சாந்தி என்பது வரும். அதாவது ஆத்மாக்கள் நாம் சாந்த ஸ்வரூபமானவர்கள். இப்படி பதில் சொல்ல வேண்டும் தானே? இதுதான் பதில். வேறு யாரும் இப்படி அர்த்தத்தோடு சொல்ல முடியாது. ஞான சூரிய தந்தையும் ஓம் சாந்தி என்று சொல்லுகின்றார். ஞான சந்திரனும் ஓம் சாந்தி என்று சொல்லுகின்றார். ஞான நட்சத்திரங்களும் ஓம் சாந்தி என்று சொல்லுகின்றீர்கள். நட்சத்திரங்களில் எல்லோரும் வந்துவிட்டீர்கள். நம் சாந்த ஸ்வரூபமானவர்கள், சாந்தி தாமத்தில் இருப்பவர்கள் என இப்போது குழந்தைகள் உங்களுக்கு உங்கள் சுய தர்மம் தெரிந்துவிட்டது. இந்த நம்பிக்கை உங்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. இது நன்றாக ஆத்மாக்கள் உங்களுக்கு தெரியும். உண்மையில் மகான் ஆத்மா, பாவ ஆத்மா என்று சொல்லப்படுகின்றது. ஆத்மாவே ஒரு சரீரத்தை விடுத்து மற்றதை பெறுகிறது. எனினும் ஆத்மாவின் சரியான அறிமுகம் யாரிடமும் இல்லை. ஆத்மா, நான் எவ்வளவு சிறியதாக இருக்கின்றேன்,
84 பிறவிகளின் பாகத்தை நடிக்கின்றேன். இது உங்களுக்கும் தெரிந்திருக்கவில்லை, வேறு யாருக்கும் தெரியாது. இப்போது குழந்தைகள், நீங்கள் முன்னால் அமர்ந்திருக்கின்றீர்கள். தந்தையை உங்களுடையவராக மாற்றுகின்றீர்கள். ஆஸ்தி பெறுவதற்காக குழந்தைகள் தந்தையை தம்முடையவர்களாக மாற்றுகின்றார்கள். ஆத்துமாக்கள், நமது எல்லையற்ற தந்தை இந்த பிரம்மாவின் உடலில் வந்திருப்பது குழந்தைகள் உங்களுக்கு தெரியும். அவர் பிரம்மாவின் உடலில் வந்து ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை ஸ்தாபனை செய்கின்றார். கல்ப முன்னரும் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம், அதாவது சூரிய வம்ச ராஜதானி ஸ்தாபனை ஆகியிருந்தது. இந்த ஸ்தாபனையின் காரியத்தை ஒவ்வொரு கல்பமும் தந்தையே செய்கின்றார். அவரை பகவான் என்று சொல்லுகின்றார்கள். எங்கள் துக்கத்தை போக்கி சுகத்தை கொடுங்கள் என பகவான் தந்தையிடம் எல்லோரும் கேட்கின்றார்கள். எப்போது சுகம் கிடைத்து விடுமோ அப்போது கேட்பதற்கு அவசியமே இருக்காது. இங்கே கேட்கின்றார்கள், ஏனென்றால் துக்கம் இருக்கிறது. அங்கே எதையும் கேட்பதற்கு அவசியமே இருக்காது. ஏனென்றால் தந்தை எல்லாவற்றையும் கொடுத்துவிட்டு போகின்றார். அதனால் சத்தியுகத்தில் யாரும் தந்தையை நினைப்பதே இல்லை. குழந்தைகளை நான் சுகதாமத்தின் எஜமானர்களாக மாற்றுகின்றேன் என்று தந்தை சொல்லுகின்றார். இந்த தந்தையிடமிருந்து நாம் மீண்டும் சுகதாமத்தின் ஆஸ்தி பெறுகின்றோம் என்பது குழந்தைகள் உங்களுக்கு தெரியும். எல்லையற்ற தந்தையிடமிருந்து எல்லையற்ற சுகத்தை பெறுகின்றீர்கள். பக்தி மார்க்கம் எப்படி நடக்கின்றது? மனித சிருஷ்டி வடிவ மரத்தின் உற்பத்தி, பாலனை மற்றும் அழிவு எப்படி நடக்கின்றது? அல்லது டிராமாவின் முதல் இடை கடை என்ன என்பது உங்களுக்கு புரிய வைக்கப்பட்டது. இது சாக்கார உலகம், அது நிராகார உலகம், அதாவது ஆத்மாக்கள் இருக்கக்கூடிய உலகம். நாம் முழு அரை கல்பம் பக்தி செய்தோம் என்பதை குழந்தைகள் புரிந்து கொள்ளுகின்றீர்கள். இது கலியுகத்தின் கடைசி நேரம். சங்கம யுகத்தில்தான் ஆஸ்தி கிடைக்கின்றது. இதை குழந்தைகள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இப்போது நாம் சங்கம யுகத்தில் இருக்கின்றோம். இதை குழந்தைகள் நீங்களே புரிந்து கொள்ளுகின்றீர்கள். எதுவரை நீங்கள் அறிமுகம் கொடுப்பது இல்லையோ அதுவரை வேறு யாரும் புரிந்து கொள்ளுவது இல்லை. சங்கமயுகம் நிச்சயம் வருகிறது. அப்போது பழைய உலகம் புதிய உலகமாக மாற்றம் பெறுகிறது. இது முழுமையான பழைய உலகம். இதை இரும்பு யுகம் என்று சொல்லுகின்றார்கள். முதலில் முழு உலகிலும் ஒரே ஒரு தர்மம் இருக்கும் என்பதும் உங்களுக்கு தெரியும். புதிய உலகில் பாரத கண்டம் மட்டுமே இருக்கும். மனிதர்கள் கொஞ்சம் பேர் இருப்பார்கள். புதிய உலகையே சொர்க்கம் என்று சொல்லுகின்றார்கள். இதிலிருந்து புதிய உலகில் புதிய பாரதம் இருந்தது நிரூபணம் ஆகிறது. இப்போது பழைய உலகில் பழைய பாரதம் இருக்கிறது. புதிய உலகம், புதிய பாரதம், புது டெல்லி இருக்க வேண்டும் என்று காந்தியும் சொல்லி வந்தார். இப்போது புதிய பாரதமோ அல்லது புதிய டெல்லியோ இல்லை. புதிய பாரதத்தில் இந்த லக்ஷ்மி நாராயணனின் ராஜ்யம் இருந்தது. இப்போது அதே பாரதத்தின் மீது ராவண ராஜ்யம் இருக்கிறது. புது உலகம், புது டெல்லி என்பதையும் எழுத வேண்டும். இன்ன காலத்திலிருந்து இன்ன காலம் வரை இவர்களின் ராஜ்யம் நடந்தது. யார் புதிய உலகை உருவாக்குகின்றாரோ அவரே இதை புரிய வைக்கவும் முடியும். பிரம்மா மூலமாக புது உலக சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்கின்றார். அந்த சொர்க்கத்தின் ஆஸ்தி பெறவே நீங்கள் வருகின்றீர்கள். தந்தை உங்களுக்கு யுக்தி சொல்லுகின்றார், அதாவது முயற்சி செய்ய வைக்கின்றார். நேரிலும் சந்திக்க வருகின்றீர்கள், அதாவது அங்கேயும் அமர்ந்து படிக்கின்றீர்கள். நேரில் சந்திக்க வேண்டும் என்று உள்ளம் விரும்புகின்றது. அவர்கள் மனிதர்களோடு நேரில் சந்திக்கின்றார்கள். நாங்கள் சிவபாபாவை சந்திக்க போகின்றோம் என்று இங்கே நீங்கள் சொல்லுகின்றீர்கள். அவர் நிராகாரர் என்று சொல்லுவீர்கள். ஆத்மாக்கள் நாமும் நிராகாரர்களே. நாமும் இங்கே பாகத்தை நடிக்க வருகின்றோம். யாருக்கு பெயர் இருக்குமோ அவர் நிச்சயம் பார்த்ததாரியாகவும் இருக்கின்றார். பகவானுக்கும் பெயர் இருக்கின்றது. நிராகார சிவனையே பகவான் என்று சொல்லுகின்றார்கள். வேறு யாரையும் பகவான் என்று சொல்ல முடியாது. பகவான் நிராகாரரே பாடப்படுகின்றார். அவருக்கு பூஜை செய்கின்றார்கள். ஆத்மாக்களுக்கும் பூஜை நடக்கின்றது. ருத்ர யாகத்தை படிக்கின்றார்கள். அவர்கள் சாலி கிராமங்களை மண்ணால் செய்கின்றார்கள். கல்லால் செய்யலாம் அல்லது மண்ணால் செய்யலாம். மண்ணால் செய்தால் அதை உடைப்பதும் பிறகு செய்வதும் எளிது. உலகிற்கே இந்த விஷயத்தை பற்றி தெரியாது.
ருத்ர யாகத்தில் எத்தனை ஆத்மாக்களுக்கு பூஜை செய்ய முடியும்? குழந்தைகள் அதிகமாக இருக்கின்றார்கள். பக்தர்கள் எல்லோரும் பகவானின் குழந்தைகள். தந்தையை நினைவு செய்கின்றார்கள். சிவபாபா பாரதத்தில்தான் வருகின்றார் என்பதை தந்தை புரிய வைத்திருக்கின்றார். அவருக்கு உதவி செய்யும் கொஞ்சம் குழந்தைகள் நீங்களே கடவுளுக்கு உதவியாளர்கள் ஆகின்றீர்கள். பக்தர்கள் உங்களுக்கே சாலிகிராமம் செய்து பூஜை செய்கின்றார்கள். என்ன யாகம் படைக்கின்றார்களோ அதில் சிறிய யாகமும் இருக்கிறது, பெரிய யாகமும் இருக்கிறது. பெரிய பணக்கார மனிதர்கள் பெரிய யாகத்தை படைக்கின்றார்கள், லட்சத்தில் செய்கின்றார்கள். சிறிய யாகமாக இருந்தால் 5,000-10,000 செய்வார்கள். முதலாளி எப்படியோ அப்படி யாகம். பிறகு அத்தனை சாலிகிராம் செய்கின்றார்கள். ஒரு சிவனையும் பாக்கி சாலிகிராமங்களையும் உருவாக்குகின்றார்கள். பிறகு அத்தனை பிராமணர்களும் தேவை. பலர் யாகத்தை பார்த்திருப்பீர்கள். பாபா குழந்தைகள் நமக்கு சேவை செய்வது உங்களுக்கு தெரியும். நாம் பிறகு மற்றவருக்கு சேவை செய்கின்றோம். அதனால் பூஜை நடக்கின்றது. இப்போது நீங்கள் பூஜைக்குரியவர்களாக மாறிக்கொண்டு இருக்கின்றீர்கள். பாபா, நீங்களோ சதா பூஜைக்குரியவர், எங்களையும் பூஜைக்குரியவர்களாக மாற்றுகின்றீர்கள் என்று ஆத்மா சொல்லுகிறது. பூஜைக்குரிய ஆத்மாக்கள் நீங்கள் சரீரத்தை பெறும்போது பூஜைக்குரிய தேவி தேவதைகள் என்று சொல்வார்கள். ஆத்மாவே பூஜைக்குரியவர்களாக அல்லது பூஜாரியாக ஆகிறது. தந்தை ஒரு முறை மட்டுமே வருகின்றார். பிறகு தந்தை ஒருபோதும் ஆத்மாக்களுக்கு கற்பிப்பது நடப்பதே இல்லை. ஆத்மாவை கேட்கின்றது. ஆத்மா எப்படி சரீரத்தின் மூலமாக கேட்கின்றதோ அப்படி பரம்பிதா பரமாத்மா சுப்ரீம் ஆத்மாவும் சரீரத்தின் ஆதாரத்தை பெற்று இவர் மூலமாக கேட்கின்றார். இவர் மூலமாக உங்களுக்கு ராஜயோகத்தை கற்பிக்கின்றார். அவருக்கு சொந்த சரீரமே இல்லை. பிரம்மா, விஷ்ணு, சங்கருக்கு தமது சொந்த சரீரம் இருக்கிறது. இங்கே எல்லோருக்கும் அவரவர் சரீரம் இருக்கிறது. இது சாக்கார உலகம். சிவபாபா நிராகாரர். அவர் ஞானக்கடல், சுகக்கடல், அன்பிற்கு கடல். அவர் எல்லோரையும் பதீத்தத்திலிருந்து பாவனமாக மாற்றுகின்றார். இதில் பிரேரணைக்கு எந்த விஷயமும் இல்லை. நான் பிரேரணை மூலமாக பாவனமாக்க வேண்டியிருந்தால் பிறகு இங்கே ரதத்தை பெறுவதற்கு என்ன அவசியம்? சிவன் கோவிலில் முன்னால் காளையை வைத்திருக்கின்றார்கள். மனிதர்களின் புத்தி முற்றிலும் கல்புத்தி ஆன காரணத்தால் எதையும் புரிந்து கொள்ளுவதே இல்லை. காளையை ஏன் சிவனின் முன்னால் வைக்கின்றார்கள்? பசு தொழுவம் என்ற பெயரை கேட்டதால் காளையை வைத்திருக்கின்றார்கள். இப்போது யார் காளையின் சவாரி செய்வது, அதாவது காளை மாட்டின் மீது சவாரி செய்வது? ஸ்ரீ கிருஷ்ணனின் ஆத்மாவோ சத்தியுகத்தில் இருக்கும். விலங்குகளின் மீது அமர்வதற்கு அவருக்கு என்ன வந்தது? எதையும் புரிந்து கொள்ளுவதே இல்லை. திரௌபதியாக ஒருவர் மட்டுமே இருக்கவில்லை, எண்ணற்றோர் அழைக்கின்றார்கள். ஸ்ரீ கிருஷ்ணர் சேலையை கொடுத்து கொண்டே இருந்ததாக அவர்கள் ஒரு நாடகத்தை உருவாக்கி இருக்கின்றார்கள். அர்த்தம் எதையும் புரிந்து கொள்ளவே இல்லை. நீங்கள் 21 பிறவிகள் நிர்வாணம் ஆகக்கூடாது என்பது இப்போது குழந்தைகள் நீங்கள் புரிந்து கொள்ளுகின்றீர்கள். எங்குள்ள விஷயத்தை எங்கு எடுத்துச் சென்றிருக்கின்றார்கள்? பக்தி மார்க்கத்திற்கு அளவற்ற கதைகள் இருக்கின்றன. இந்த கதைகள் எல்லாம் அனாதியானவை என்று சொல்லுகின்றார்கள். பிறவிகள் எடுத்து கேட்டு வருகின்றார்கள். அனாதி என்றால் எப்பொழுதிலிருந்து ஆரம்பமாகிறது என்ற எதுவும் தெரியாது. ராவண ராஜ்யம் எப்போதிருந்து ஆரம்பமாகிறது என்பது தெரியாது. அதற்கு எந்த வர்ணனையும் இல்லை. நீங்கள் எவ்வளவு சேவை செய்கின்றீர்கள்? அந்த சூரிய, சந்திர, நட்சத்திரங்கள் இருக்கவே செய்கின்றன. சத்தியுகத்திலும் இருக்கின்றன, இப்போதும் இருக்கின்றன. அவற்றில் எந்த மாற்றமும் ஏற்படுவது இல்லை. இப்போது நீங்கள் நிமித்தமாக இருக்கின்றீர்கள். பாரதத்தையே இருளிலிருந்து விலக்கி வெளிச்சத்திற்கு கொண்டு வர வேண்டும். பக்தி மார்க்கத்தை இருள் என்று சொல்லுகின்றார்கள். நீங்கள் பூமியின் நட்சத்திரங்கள் என்பது உங்கள் புகழ். நட்சத்திரங்கள் இருந்தால் சூரிய சந்திரனும் இருக்க வேண்டும். இது உங்கள் ஆன்மீக தீர்த்த ஸ்தலம். நீங்கள் அப்படிப்பட்ட யாத்திரைக்கு போகின்றீர்கள். அங்கிருந்து பிறகு இந்த மரணலோகத்திற்கு வரமாட்டீர்கள். இப்போது இது மரணலோகம். பிறகு இங்கேயே அமரலோகமும் இருக்கும். துவாபர யுகத்திலிருந்து மரணலோகம் ஆரம்பமாகிறது. அமரலோகம் போவதற்காக இப்போது நீங்கள் மிக உண்மையான அமரக்கதை கேட்டுக்கொண்டு இருக்கின்றீர்கள். ஆத்மாக்கள் நமது யாத்திரை வித்தியாசமானது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுகிறீர்கள்.
நீங்கள் இங்கே அமர்ந்தபடியே யாத்திரை செல்ல முயற்சி செய்கின்றீர்கள். நினைவால்தான் உங்கள் விக்கிரமங்கள் விநாசமாகும். அவர்கள் யாத்திரை போகின்றார்கள். விக்கிரமம் எங்கே விநாசமாகிறது? சாராயத்தின் பழக்கம் மனிதர்களுக்கு அவ்வளவு இருக்கிறது. அதனால் மறைத்து வைத்து நிச்சயம் எடுத்துச் செல்லுகின்றார்கள். இந்த காலத்தில் யாத்திரையில் மிக அழுக்காகவும் ஆகின்றார்கள். எல்லோரும் பதீத்தர்கள் தானே. பிராமணர் எப்படி பதீத்தரோ அப்படி யாத்ரீகர்களும் பதீத்தர்கள். வழிகாட்டிகள் யாத்திரை செய்ய வைக்கின்றார்கள். அவர்கள் ஒன்றும் பாவனமாக இருப்பதில்லை. நீங்கள் பவித்திரமாக இருக்கின்றீர்கள். நீங்களே உண்மையான பிராமணர்கள். உங்கள் ஆத்மா பவித்திரமாக இருக்கின்றது. நினைவு யாத்திரையால் தான் நீங்கள் தூய்மையாகின்றீர்கள். சதோ பிரதானமாக வேண்டும். இனிய குழந்தைகளே என பாபா அடிக்கடி எழுதுகின்றார். இப்படி சிவபாபா ஆத்மாக்களுக்கு எழுதுகின்றார். என்னை நினைவு செய்தால் நீங்கள் தமோ பிரதானத்திலிருந்து சதோ பிரதானமாகி சதோ பிரதான உலகத்திற்கு எஜமானர்கள் ஆவீர்கள். ஒரு டைரக்ஷன் மட்டுமே முக்கியம். அவ்வளவுதான். எவ்வளவு எளிது. நினைவால் தான் விக்கிரமம் அழியும். நினைவு செய்யவில்லை என்றால் விக்கிரமம் அழியாது. பிறகு தண்டனை பெற நேரிடும். நீங்கள் எங்கே வேண்டுமானாலும் செல்லுங்கள். வருமானத்தை சம்பாதிக்க முடியும் என்று பாபா சொல்லுகின்றார். அமருங்கள், எழுங்கள், சாப்பிடுங்கள். தந்தையை மட்டும் நினைவு செய்யுங்கள். உங்களுக்கு வருமானம் கிடைக்கும். குழந்தைகளுக்கு இன்னும் எளிது. இதில் கவனம் கொடுக்கும் விஷயம் எதுவும் இல்லை. ஸ்ரீநாத் கோவிலில் ஸ்ரீநாத்தின் நினைவில் அமர்கிறார்கள். உணவு படைக்கின்றார்கள். அது கற்சிலை தானே. உணவு யாருக்கு படைக்க வேண்டும்? அதிகாரியோ ஒரே ஒரு சிவபாபா. அனைவருக்கும் சத்கதி கொடுக்கும் வள்ளல். பதீத்த பாவனர் ஆவார். நான் ஏற்றுக்கொள்ளுவதே இல்லை என்று தந்தை சொல்லுகின்றார். நீங்கள் என் மீது பாலையும் தண்ணீர் கலந்து ஊற்றுகின்றீர்கள். உணவு படைக்கின்றீர்கள். ஏன்? நானும் நிராகாரர், அபோக்தா. எனக்கு என்ன பூஜை செய்கின்றீர்கள்? எனக்கு முன்னால் உணவு வைக்கின்றார்கள். எனினும் பக்தர்கள் உணவு படைக்கின்றார்கள். பிறகு அவர்களே பகிர்ந்து சாப்பிடுகின்றார்கள். சிவபாபாவிற்கு நிச்சயம் உணவு படைக்க வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியும். பிறகு நீங்கள் பகிர்ந்து சாப்பிடுகின்றீர்கள். இது அப்படியே அவருக்கு மரியாதை கொடுப்பது ஆகும். நாம் சிவபாபாவிற்கு உணவு படைக்கின்றோம். இது சிவபாபாவின் உணவு கூடம். யாருடைய உணவு கூடமோ அவருக்கு நிச்சயம் உணவு படைக்க வேண்டும். நீங்கள் உணவு படைக்கின்றீர்கள். அதை குழந்தைகள் நீங்களே சாப்பிடுகின்றீர்கள். இந்த பிரம்மா சாப்பிடுகின்றார். நான் சாப்பிடுவதில்லை. மற்றபடி வாசனை வரவே செய்யும். மிக நன்றாக உணவு தயாரித்திருக்கின்றீர்கள். சொல்வதற்கு அவயங்கள் இருக்கின்றன. இந்த பிரம்மா சாப்பிட முடியும். இந்த சரீரம் இவருடையது. நான் இவருக்குள் வந்து பிரவேசம் மட்டும் செய்கின்றேன். குழந்தைகள் உங்களை பதீத்தத்திலிருந்து பாவனமாக மாற்ற வாயை மட்டும் பயன்படுத்துகின்றேன். கௌமுக் என்றும் சொல்லுகின்றார்கள். உண்மையில் பசுவும் இருக்கிறது. இவர் மூலமாகவே குழந்தைகள் உங்களை தத்தெடுப்பது உங்களுக்கு தெரியும். இவர் தாய் தந்தை இருவருமாக இருக்கின்றார். எனினும் மாதர்களை பராமரிப்பது யார்? அதற்காக டிராமாவின் திட்டப்படி சரஸ்வதியை நிமித்தமாக வைத்திருக்கின்றார். மாதா குருவிற்கு புகழும் தேவைதானே. குருவாக முதல் நம்பரில் இவர் பிரசித்தமாக இருக்கின்றார். குரு பிரம்மா என்று சொல்லுவது சரிதான். தந்தை எப்படியோ அப்படி குழந்தை. பிராமணர்கள் நீங்களும் உண்மையாக குரு ஆகின்றீர்கள். எல்லோருக்கும் உண்மையான சொர்க்கத்தின் வழியை சொல்லுகின்றீர்கள். மண்மனாபவ மத்யாஜீபவ என ஆத்மாவே வாய் மூலமாக வழி சொல்லுகிறது. தந்தை தாய் குழந்தைகள் எல்லோருக்கும் அதே வழியை சொல்லுகின்றீர்கள். இங்கே நீங்கள் முன்னால் அமர்ந்திருக்கின்றீர்கள். நினைவு இருக்கிறது. பிறகு வீட்டிற்கு போகும்போது அதிகமான குழந்தைகள் மறந்து விடுகின்றார்கள். தந்தையிடம் வந்திருக்கின்றோம் என இங்கே ஆனந்தம் வருகிறது. சுய தர்சன சக்கரதாரியாகி முக்திதாமத்தையும் தந்தை மற்றும் ஆஸ்தியையும் நினைவு செய்யுங்கள் என்ற யுக்தியை சொல்லுங்கள் என்று தந்தை சொல்லுகின்றார். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும்
நமஸ்காரமும். தாரணைக்கான முக்கிய சாரம். முதல் பாயிண்ட், உங்களுக்குள் ஒருவர் பிறருக்கும் தந்தைக்கும் சரியான மரியாதை கொடுக்க வேண்டும். பாபா அபோக்தாவாக இருக்கலாம், எனினும் அவரது பண்டாராவிலிருந்து பாலனை நடப்பதால் அவருக்கு முதலில் நிச்சயம் கொடுக்க வேண்டும். இரண்டாவது பாயிண்ட், பூஜைக்குரியவர் ஆவதற்கு கடவுளின் உதவியாளர் ஆக வேண்டும். தந்தையோடு சேவைக்கு உதவி செய்ய வேண்டும். எப்போது ஆத்மா சரீரம் இரண்டும் பாவனமாகுமோ அப்போது பூஜை நடக்கும். வரதானம், தனக்கும் மற்ற அனைத்து ஆத்மாக்களுக்கும் லாஃபுல் ஆகும் லா மேக்கர் சோ நியூ வேர்ல்ட் மேக்கர் ஆகுக. யார் தனக்கு லாஃபுல் ஆவாரோ அவரே பிறருக்கும் லாஃபுல் ஆக முடியும். யார் தானே சட்டத்தை பிரேக் செய்வாரோ அவர் பிறர் மீதும் சட்டத்தை அமல் செய்ய முடியாது. அதனால் அதிகாலையிலிருந்து இரவு வரை மனதின் எண்ணத்தில், வார்த்தையில், செயலில், தொடர்பில் அல்லது ஒருவர் பிறருக்கு ஒத்துழைப்பு கொடுப்பதில் அல்லது சேவையில் எங்காவது சட்டம் பிரேக் ஆகவில்லை தானே என்பதை தனக்குத்தானே பாருங்கள். யார் லா மேக்கரோ அவர் லாவை பிரேக் செய்பவர் ஆக முடியாது. யார் இந்த நேரம் லா மேக்கர் ஆவாரோ அவரே பீஸ் மேக்கர், நியூ வேர்ல்ட் மேக்கர் ஆவார். ஸ்லோகன், கர்மம் செய்தாலும் கர்மத்தின் நல்ல அல்லது கெட்ட பிரபாவத்திற்கு வராமல் இருப்பதே கர்மாதீத் ஆவது. ஓம் சாந்தி.